வணக்கம் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அம்ருத் தீபக். சென்னையில் பெரியார் சிலையை அவமதித்ததாக வழக்கறிஞர் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெரியாரின் 140வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள அவரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள சிலைக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் சென்னை சிம்சன் அருகே உள்ள பெரியாரின் சிலைக்கு திமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஸ்டாலினுடன் திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன், முதன்மை செயலாளர் TR பாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பெரியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மரியாதை செலுத்தினர். சென்னை அண்ணா சாலையில் சிம்சன் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு வெள்ளை உடையில் வந்த 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தனது 2 ஷூக்களையும் கழற்றி ஒன்றன் பின் ஒன்றாக பெரியார் சிலை நோக்கி வீசியுள்ளார். எனினும் அவை சிலையின் மீது படவில்லை. இதனையடுத்து அங்கிருந்த பெரியார் தொண்டர்கள் அவரை பிடித்து அடித்து உதைத்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ஈக்காட்டுத்தாங்கலை சேர்ந்த ஜெகதீசன் எனவும் அவர் வழக்கறிஞர் எனவும் தெரியவந்தது. அவரை எழும்பூர் உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெரியார் சிலையை அவமதித்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே பெரியார் சிலை கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு சமூக நீதி தந்தையாக இருக்கின்ற தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே இழிவுபடுத்துகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். எனவே இது போன்ற ஒரு மனிதகுலம் ஏற்றுக்கொள்ளாத இந்த செயலை நிச்சயமாக அம்மாவுடைய அரசு அனுமதிக்காது. பிரதமர் நரேந்திர மோடி தனது பிறந்த நாளை தனது தொகுதியான வாரணாசியில் பள்ளி குழந்தைகளுடன் கொண்டாடுகிறார். தமது 68வது பிறந்த நாளையொட்டி சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அங்கு பள்ளி குழந்தைகளுடன் பிறந்த நாளை கொண்டாடும் மோடி குழந்தைகளுடன் இணைந்து ஆவணப்படம் ஒன்றை பார்க்கிறார். காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட நாட்கள் வாழ்ந்து மக்கள் சேவையாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். மோடியின் தலைமையில் இயங்கி வரும் இந்தியா வியக்கத்தக்க வகையில் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் அருண் ஜேட்லி உள்ளிட்ட தலைவர்களும் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னையில் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டில் யாரோ திட்டமிட்டு இங்கே கலவர பூமி ஆக்கணுங்கிறதுக்காக இதே போன்ற சதி செயல்களை செய்கிறாங்க. இந்த அரசாங்கம் எல்லாத்துலேயும் தூங்கிட்டு இருக்க மாதிரி எதுலேயும் தூங்கிட்டு இல்லாமல் காவல்துறை இதில் ஒழுங்காக செயல்பட்டு யார் அது மாதிரி தந்தை பெரியாரின் சிலையை அவமதிக்கிறாங்களோ, அவமரியாதை செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சீர்திருத்தத்திற்கு காரணமாக தமிழ்நாடு இன்னைக்கு சமூக நீதி பெற்றிருக்கிறதுனா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். அவருடைய தமிழ் சிலைக்கு தந்தை பெரியாருக்கு அவமரியாதை ஏற்படும் போது தமிழக மக்கள் கொதித்திருந்து இங்கு பிரச்சனை வர வேண்டும் என்பதற்காக யாரோ திட்டமிட்டு சதி செய்கிறார்கள். அதை முறியடிக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து அந்த சதியை அந்த சதிக்கு காரணமானவர்களை நிச்சயம் நாம் முறியடிக்க வேண்டும். இதுபோன்று அமைதி பூங்காவாக திகழ்கின்ற தமிழ்நாட்டை சீர்குலைக்க இருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதுக்கு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹெச் ராஜா எதை பேசுறாரு? ஹெச் ராஜா அவர் நான் தான் ஏற்கனவே சொல்லுவேன், அவர் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல இருக்காரு. ஒரு எக்ஸென்ட்ரிக் மாதிரி பேசுறாரு. இன்னமும் இவர் தான் இந்து மாதிரியும் இன்னும் இந்து மதத்தை காக்க வந்த பகவான் கிருஷ்ணர் மாதிரி இவர்
பேசுறது தவறு. இந்தியாவில் உள்ள இந்துக்கள் எல்லாம் மற்ற மதங்களை மதிப்பவர்கள். ஒரு உண்மையான ஹிந்து மற்றவர்கள் மற்ற மதத்தை துன்புறுத்தி பேசுவதோ மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுவதோ தவறு. இந்து மதங்கிறது ஒரு இயற்கையான மதம். அதை யாரும் வளர்க்கவும் தேவையில்லை, யாரும் பாதுகாக்கவும் தேவையில்லை. அது இயற்கையாக அந்த மதம் தானே தன்னை பாதுகாத்து கொள்ளும். இது விவேகானந்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், நான் ஒரு இந்து, நான் இந்துவாக இந்து மதத்தை பாதுகாக்க இருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வெறும் அந்த பொய்யை சொல்லி சுயநலத்திற்காக மக்களை துண்டாடுவதற்காக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இப்போ நான் ஒரு இந்து தான், அதுக்காக நான் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களையோ இன்னொரு இனத்தைச் சேர்ந்தவர்களையோ நான் தாக்கி பேசினேன்னா நான் உண்மையான இந்துவே கிடையாது. இன்றைக்கு படித்தவர், அவரே ஒரு ஆடிட்டர்னு கேள்விப்பட்டேன். அவர் என்ன பேசுகிறாரு? உயர்நீதிமன்றத்தை எவரை தரக்குறைவாக பேசுகிறாரு. இதே மாதிரி மனநிலையில் உள்ளவர் எப்படி தான் பிறந்த மதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறது? அது சுயநலத்தோட வெளிப்பாடு தான். அவர் சார்ந்திருக்கின்ற அமைப்பை இயக்கத்தை தமிழ்நாட்டில் வளர்க்கணுங்கிற விரக்தியில் அது மாதிரி செய்கிறாரு. அது நிச்சயம் நடக்காது. ஏற்கனவே நோட்டாவோட போட்டுட்டு இருக்கவங்க இன்னும் பாதாளத்துக்கு தான் போவாங்களே தவிர மதவெறியை தூண்டுபவர் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. அமைச்சர்கள் நீதிமன்றத்தை அவமதித்த விவகாரத்தில் தற்போது வரை கைது செய்யப்படாமல் இருக்காரு. எஸ்வி சேகர் போன்று தமிழக காவல்துறை அதாவது இப்ப இங்க இருக்கிற ஒரு அரசாங்கமே டெல்லியோட அடிமை அரசாங்கம். இவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், எஸ்வி சேகர் ஒரு பத்திரிகையை சேர்ந்த ஒரு சகோதரிய தவறான அவங்கள பற்றி இதில் செய்தி வெளியிட்டதை காவல்துறை இது மாதிரி தான் படையமைச்சு அவரை ஃப்ரீயாக விட்டுருந்துச்சு. இப்போ நீதிமன்றம் எதுவும் கண்டிச்சிடுவோங்கிற பயத்தில் தான் இவங்க அந்த கேஸே நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதே வேறு யாராவது பேசியிருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வெற்றிவேல் செக்ரட்டரியேட் உள்ளார போய் எடப்பாடி மேலே இருந்த குற்றச்சாட்டுகளை வெளிக்கொணர்றதுக்கு இவங்களெல்லாம் கூட்டு பார்க்க போனப்போ பொய் கேஸ் போட்டாங்க. எங்களை தள்ளிட்டு உள்ளார போடாருன்னு சொல்லு. தள்ளிட்டு உள்ளார போனதுக்கே வழி விடுங்க, என்ன மறைக்கிறீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்ன்னு. இதில் நிச்சயம் இந்த அரசாங்கம் இவங்க எல்லாரும் மடியில் கடை இருக்க பயந்துகிட்டுல இருக்காங்க, பயத்துல எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க போன வருஷம் எதுக்காக இந்த ஆட்சி அமைச்ச எங்களையே வெளியேற்ற அளவுக்கு போனாங்க? இன்னைக்கு பேசுகிறாரு பழனிசாமிலாம் 10 ஆண்டு கட்சியிலே இல்லைன்ட்டு. எனக்காக எதுக்கு தெரு தெருவாக என் வேன்லையும் ஜீப்லையும் சுற்றிக்கிட்டு ஆட்டோவில் தொத்திக்கிட்டு ஓட்டு கேட்டாங்க தொப்பி சனத்தில்? அன்னைக்கு தெரியாதா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது இவங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போலீஸ் படை போட்டு இது தனியாக தாடிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கு பயந்துக்கிட்டு இந்த படை அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்கேயும் கேள்விப்படாத அளவுக்கு காவல்துறையுடைய தலைமையாக இருக்கிற டிஜிபி மேலேயே குட்கா வழக்கில் இது இருக்குது. டிவிஎஸ்சி டைரக்டர் இவங்க மேலே பழனிசாமி, பன்னீர்செல்வம் மற்ற அமைச்சர்கள் மேலெல்லாம் விசாரிக்க வேண்டிய டிவிஎஸ்சி டைரக்டர் மேலே முருகன் மேலேயே இன்னொரு எஸ்பி ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. நீதிமன்றத்தில் கூட அவங்க அதை போய் சொல்லியிருக்காங்க. சென்னை அண்ணா மேம்பாலத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்படும் என அம்மாநில முதல்வர் குமாரசாமி அறிவித்துள்ளார். தினமும் உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கடந்த 10ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் எதிர்க்கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கிடையே விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி 4% குறைக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்தது. அதேபோல் ஆந்திராவிலும் பெட்ரோல் டீசல் மீதான வரி 2 ரூபாய் வரை குறைக்கப்படும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். இந்த நிலையில் கர்நாடகத்திலும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து அம்மாநில முதல்வர் குமாரசாமி நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்படும் என முதல்வர் குமாரசாமி அறிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பு முடிவு கர்நாடக வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. Today we are taking the decision. GO will be issued. I think diesel and petrol in both sector we will going to reduce 2 rupees.
கடலூரில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 90 ரூபாயை நெருங்கி வருகிறது. நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வரும் பெட்ரோல், டீசலின் விலை இன்றும் உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் விலை 16 பைசா உயர்ந்து 85 ரூபாய் 31 காசுகளாகவும், டீசல் விலை 6 பைசா உயர்ந்து 78 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. கடலூரை பொறுத்தவரை 1 லிட்டர் பெட்ரோல் விலை 87 ரூபாய் 21 காசுகளாகவும், டீசல் விலை 79 ரூபாய் 76 காசுகளாகவும் விற்கப்படுகிறது. கடலூரில் நடைபெற்ற ஆட்டோ ஓட்டுநர் திருமண வரவேற்பு விழாவில் புதுமண தம்பதியினருக்கு 4 லிட்டர் பெட்ரோல் வினோத பரிசாக அளிக்கப்பட்டது. குப்பன்குளத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பிரபு, திவ்யா ஆகியோருக்கு கோவிலில் திருமணம் நடைபெற்றது. இதில் மணமக்களுக்கு பரிசாக பெட்ரோல் வழங்கிய நண்பர்கள் நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை அதிகரித்து செல்வதால் விழிப்புணர்வுக்காக பரிசு அளித்ததாக கூறினர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யும் விவகாரத்தில் ஆளுநர் காலதாமதம் செய்ய மாட்டார் என நம்புவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தாயகத்தில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய சூழலில் சமூக நீதியை காக்க பெரியாரின் கொள்கை தேவைப்படுவதாக கூறினார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை உறுதி செய்யப்பட்ட ஒன்று எனவும் வைகோ தெரிவித்தார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தமிழக அரசை முடிவெடுக்கலாம் 161வது இந்திய அரசியல் சட்ட பிரிவின்படி என்று சொன்னதனால இந்த 7 பேர் விடுதலையாவது உறுதி. அதை தடுக்க முடியாது. ஆளுநர் எந்த விதத்திலும் அதற்கு எதிராக போக முடியாது. அவர் காலதாமதம் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ளவர்களை விடுவிக்கும் முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கூடுதல் மனு தாக்கல் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் 3 வார கால அவகாசம் வழங்கியுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் கடந்த 2014ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மறைந்த காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராமசுகந்தன், அமெரிக்கை நாராயணன் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் 4 பேர் இந்த மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், நவீன் சின்ஹா, KN ஜோசப் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு 7 பேரை விடுதலை செய்வதற்காக முடிவு செய்துள்ள நிலையில் கூடுதல் மனு தாக்கல் செய்வதற்கு அனுமதி கோரப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு 7499 கனஅடியிலிருந்து 8182 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 22,800 கனஅடி தண்ணீர் பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. அணைக்கு வரும் நீரின் அளவை விட 3 மடங்கு அதிகமாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 112.29 அடியாகவும் நீர் இருப்பு 81.705 TMC-ஆகவும் உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தூண்டில் வளைவுடன் கூடிய மீன்பிடி துறைமுகம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. கடையடைப்பை முன்னிட்டு பழவேற்காடு ஏரியும் கடலும் இணையும் பகுதியில் தூர்ந்து போயுள்ள முகத்துவாரம் அருகே தமிழக ஆந்திர மீனவர்கள் படகுகளை நிறுத்தியுள்ளனர். முகத்துவாரம் மணல் மேடாக காட்சியளிப்பதால் மீன்பிடி தொழில் முடங்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். முகத்துவாரம் தூர்வாரப்படாமல் உள்ளதால் கடந்த 9 நாட்களாக மீன்பிடிக்கச் செல்ல முடியவில்லை என்றும் அவர்கள் கூறினர். நிரந்தர மீன்பிடி துறைமுகத்தை அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். விருதுநகரில் முன்விரோதம் காரணமாக ஒருவர் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். விருதுநகர் அல்லம்பட்டியை சேர்ந்த ஷங்கருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஷங்கர் அல்லம்பட்டி மாத்திநாயக்கன்பட்டி ரோட்டில் சென்று கொண்டிருக்கும் போது மறைந்திருந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஷங்கரை அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இதில் தலை, கழுத்து, மார்பு என பல பகுதிகளில் பலத்த காயமடைந்த ஷங்கர் அதே இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருதுநகர் கிழக்கு காவல் நிலைய போலீசார் ஷங்கரின் உடலை கைப்பற்றி விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் சுயம்பரம் நடத்தி அனைத்து சீர்வரிசைகளுடன் திருமணம் நடத்தி வைக்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயம்பரம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு அரசு பல சலுகைகள் வழங்கினாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய தங்களுக்கு திருமணம் என்பது எட்டாக்கணியாக இருப்பதாக கூறினர். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள மாட்டேன் என்று பாபா ராம்தேவ் தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாபா ராம்தேவ் தாம் அரசியலிலிருந்து விலகிவிட்டதாகவும் கூறினார். பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிடில் அரசு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். அரசு வாய்ப்பும் வரிவிலக்கும் வழங்கினால் பெட்ரோல் மற்றும் டீசலை லிட்டருக்கு 40 ரூபாய்க்கு விற்க தயார் என்றும் பாபா ராம்தேவ் குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாபா ராம்தேவ் பாஜகவுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் வரை பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி.கே. சிங் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவத்தின் நடவடிக்கைகளை அந்நாட்டு பிரதமர் ஆதரிப்பதாகவும் இந்த சூழலில் மாற்றம் எவ்வாறு ஏற்படும் என்றும் வி.கே. சிங் கேள்வி எழுப்பினார். மருத்துவத்துறையில் இந்தியா மேம்பட்டு இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மால்டாவில் உள்ள இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இந்திய நாட்டு மக்கள் எங்கு சென்று வாழ்ந்தாலும் தாய்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்ததாக கூறினார். மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பல கோடி இந்தியர்கள் பலனடையவிருப்பதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். ஹரியானா மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரியானா மாநிலம் ரேவாரியை சேர்ந்த 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பேருந்து நிலையம் அருகே வீசப்பட்டார். இதுகுறித்து 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியான நிஷு என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. முழுவதுமாக மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட பிரத்யேக கைவினைப் பொருட்களின் கடையானது ஒடிசாவில் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ளது. மத்திய பழங்குடியின அமைச்சகத்தின் முயற்சியால் திறக்கப்பட்டுள்ள இந்த கடைக்கு டிரைபிள்ஸ் இந்தியா என பெயரிடப்பட்டுள்ளது. இங்கு மலைவாழ் மக்கள் உருவாக்கிய பை, தட்டு, சிலை மற்றும் அழகு சாதன பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த டிரைபிள்ஸ் இந்தியா கடையானது உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா, சீனா இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் சீன பொருட்களுக்கும் சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்பட்டு வருகிறது. 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சீன பொருட்களுக்கு அமெரிக்காவில் கடந்த மாதம் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் மின்னணு பொருட்கள், சீன கடல் உணவுகள், மரச்சாமான்கள் உள்ளிட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கவும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பை அதிபர் டொனால்டு டிரம்ப் விரைவில் வெளியிடுவார் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் மாதவன் நடிக்கவுள்ளார். செயற்கைக்கோள் ரகசியங்களை வெளிநாட்டிற்கு விற்றதாக 1994ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட விஞ்ஞானி நம்பி நாராயணன் விசாரணையில் அவர் குற்றமற்றவர் என தெரியவந்ததை அடுத்து விடுதலை செய்யப்பட்டார். இவருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இவரது வாழ்க்கையை படமாக எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நம்பி நாராயணனின் கதாபாத்திரத்தில் மாதவன் நடிக்கவுள்ளார். இந்த படத்தை நடிகரும் இயக்குநருமான ஆனந்த் மகாதேவன் இயக்குகிறார். விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை சற்று விரிவாக பார்க்கலாம். ராஜா மீது தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவர் 4 வாரங்களுக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது தடை செய்யப்பட்ட பகுதியில் ஊர்வலம் செல்ல முயன்ற பாஜக தேசிய செயலர் ராஜாவை போலீசார் தடை செய்ய முயன்றனர். அப்போது போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராஜா தமிழக போலீசையும் உயர்நீதிமன்றத்தையும் கடுமையாக விமர்சித்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ராஜா மீது ஜாமீனில் வர முடியாத பிரிவு உட்பட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹூலுவாடி ரமேஷ் அமர்வு முன்பு முறையிட்ட காங்கிரஸ் ஆதரவு வழக்கறிஞர்கள் ராஜா மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றனர். இதனையடுத்து உரிய மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வழக்கறிஞர்கள் யாரும் முறையிடாத நிலையில் சி.டி. செல்வம், நிர்மல் குமார் அமர்வு
ஹெச் ராஜா மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளதாக அரசு வழக்கறிஞர் விஜய் நாராயணிடம் தெரிவித்தனர். மேலும் ஹெச் ராஜா 4 வாரங்களுக்குள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் உத்தரவிட்டனர். ஹெச் ராஜா தன்னை பற்றி வெளியான வீடியோவில் இருந்தது தனது குரல் அல்ல என மறுத்திருக்கிறார் எனவும் அவரது கருத்தை பதிவு செய்வதற்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் 3 நாட்களில் பிறந்த 14 ஆண் குழந்தைகளுக்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை தங்க மோதிரம் பரிசாக வழங்கினார். இதனையடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு அவர் இனிப்பு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை மறைப்பதற்காகவே ஹெச் ராஜா விவகாரம் பெரிதுபடுத்தப்படுவதாக தெரிவித்தார். மேடம், இந்த புதுக்கோட்டையில் ஹெச் ராஜா பேசுறது நீங்க விளக்கம் கொடுத்திருந்தீங்க. ஆனால் அது அப்படிப்பட்ட வீடியோவில் அவர் தான் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. அவருடைய வாதம் சரியானது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன தமிழக பாஜக சார்பாக அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லை, இதுல அவர் மறுத்திருக்கிறார். அவர் என்னோட குரல் இல்லை என்று மறுத்திருக்கிறார். அதனால் அவரின் அந்த கருத்தையும் நாம பதிவு செய்யணும். அதனால அதில் உண்மை என்ன என்று தெரிந்துவிட்டு நான் பேசுகிறேன். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது சரியா தவறா? இல்ல, அது அவரது வீடியோ வைத்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தலைவர் தனது கருத்தை சொல்வதற்கும் வழிவகை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் அவர் அதை மறுத்திருக்கிறார். அதில் உண்மைத்தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அதை அவர் உணர்த்துவதற்கும் வழிவகை செய்ய வேண்டும். அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. ஹெச் ராஜாவை கைது செய்ய கோரி சென்னை அண்ணா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் சிறிது நேரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு சுமார் 10 நிமிடம் சாலை மறியல் போராட்டம் நடத்திய திருமாவளவன் ஹெச் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றார். மத்தியிலே ஆளும் கட்சியாக இருக்கிறோம் என்கிற அகந்தையும் தமிழக அரசு ஒரு கையாளாகாத அரசு என்கிற அலட்சியமும் ஹெச் ராஜா அவர்களின் பேச்சிலே வெளிப்படுகிறது. திருமயம் காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. ஆனாலும் அவரை உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்த வேண்டும். இனி ஒரு நொடியும் அரசு தாமதிக்க கூடாது. அப்படி தாமதித்தால் தமிழக அரசை பற்றி ராஜா செய்திருக்கிற மதிப்பீடு உண்மை என்றாகிவிடும். இதனிடையே ஹெச் ராஜா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ராஜா மீது கூட 8 வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றது. ஹெச் ராஜா மீது இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்தோன்னா இப்போ ஹைகோர்ட்டையும் கோர்ட்டையும் போலீஸையும் பேசியிருக்காரு. அதே போல் மருத தூண்டது, பொது அமைதிக்கு பங்கம் விளைத்தது, அரசு ஊழியரை கடமை செய்ய தடுத்தது, சட்டவிரோதமாக கூடுனது, இப்படி 8 பிரிவுகள் மீது வழக்கு தந்தது. ஸோ எதுவுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றது அது நடக்கணும்னா உங்கள் ஆசைனா அது நடக்கும். அது இந்நிலையில் காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர் பண்ணை வீட்டில் தங்கியுள்ள ஹெச் ராஜா கட்சி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் தன் மீது போடப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு www.tamil.news18.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.